இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி இந்த சேந்தமங்கலம் மண்ணிலே கல்விக்கு ஒரு வித்திட்டவர் என்று நாகராஜன் சார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய வரலாற்றை எழுதும் போது எப்படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை விட்டுவிட்டு ஒரு வரலாறு படைக்க முடியாதோ அதை போல சேந்தமங்கலம் மண்ணிலே கல்வியினுடைய தரம் மேம்பாட்டை, அறிவு மேம்பாட்டை நம்முடைய கல்வி தந்தை நாகராஜன் சார் அவர்களை விட்டுவிட்டு ஒரு வரலாறு படைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான மனிதர் உருவாக்கிய இந்த கல்வி சாலை, அந்த நிறுவனத்தை அத்தோடு விட்டு விடாமல் அந்த பெரிய தம்பி குப்தா அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அதையும் மேற்கொண்டு பல்வேறு சிந்தனைகளை செய்து இந்த கல்வி சாலையை மேலும் மேலும் உயர்த்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கல்வி சேவைக்காக இப்போது ஐநா சபையில் இருந்து அவருக்கு விருது கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்வான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதை இது அவருக்கு மட்டுமல்ல, அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நமது ஊருக்கே கிடைத்த பெருமை. எனக்கு தெரிந்த வகையிலே ஒரு கல்வி பணிக்காக தமிழகத்திலே முதலாக ஒரு ஐநா விருது வாங்குவர் நமது தம்பி குப்தாவால் இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அவரது பணி மென்மேலும் 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 தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த கல்வி நிறுவனத்தில் அனைத்து தரங்களையும், பேச்சு போட்டியாகட்டும், கட்டுரை போட்டியாகட்டும், எழுத்து போட்டியாகட்டும், விளையாட்டாகட்டும், நடனமாகட்டும், நாட்டியமாகட்டும், நாடகமாகட்டும், அத்தனையும் தன்னுடைய கல்வி சாலையிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையும் கற்று வெளிவர வேண்டும். கல்வி அறிவு மட்டும் ஒரு வாழ்க்கை நடத்த பார்த்தார். கல்வி அறிவோடு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்றேன், இத்தனை கலைகளும் அவங்களுக்கு கற்று தேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே நீடித்து நிலைத்திருக்க முடியும். எங்கள் குடும்பமே, என்னை உட்பட அனைவருமே நாகராஜன் சார் ஸ்டூடெண்ட். விவேகாவில நான் படிச்சு பொறியாளரான இவருடைய துணை மனைவி இருக்காங்க, அவங்க இதே ஸ்கூல்ல முதல்வராக இருந்தவங்க, அவங்களும் விவேகாவுடைய ப்ராடக்ட். என்னுடைய தம்பி எஸ்.ஆர். காந்தி ரயில்வேல இன்னைக்கு டிஐஜியா இருக்காப்ல, அவரு விவேகாவுடைய ப்ராடக்ட். என்னுடைய மகன் ஆர்த்தோ டாக்டர் மட்டும் இல்லாம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கான், அவன் விவேகாவுடைய ப்ராடக்ட். என் மகள் மருத்துவத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு ஜெனரல் சர்டி படிச்சுட்டு இருக்கு, அது விவேகா ப்ராடக்ட். எங்களுடைய கல்வி அறிவு மேம்பட்டதற்கு இந்த விவேகா ஒரு முழு காரணம் என்று சொல்வதற்கு இந்த வேலையை சொல்லிருக்கிறது. நான் அப்படிப்பட்ட ஒரு பாடசாலை, கல்வி மட்டும் போதிக்கக்கூடிய இடமே அல்ல.